உட்காருப்பா. உட்காருப்பா. கார்த்திக் வானதி பேரே ரொம்ப நல்லா இருக்குமா? கார்த்திக், உன்னையும் உன் தம்பி தங்கச்சிகளையும் இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குறதுக்கு உங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காப்பா. லைஃப்ல முன்னுக்கு வர அவளுக்கு அவ்வளவு தடை இருந்துச்சு. அதையெல்லாம் சமாளிச்சு மேல வர உங்க அம்மா அவ்வளவு போராட வேண்டியது இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் ராஜேஸ்வரிய சக்சஸ்ஃபுல் உமனா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ ஃபேஸ் பண்ண அவமானமும் வலியும் என்னன்னு கூட இருந்து பார்த்த எங்களுக்கு தான்ப்பா தெரியும். அவ பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. உங்க சந்தோஷத்துக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாவல, இனிமே நீங்க தான்ப்பா சந்தோஷமா பாத்துக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் உங்க அம்மா மனசு வருத்தப்படாதபடி நீ நடந்துக்கணுங்கிறது மட்டும்தான் உனக்கு நான் கொடுக்கிற அட்வைஸா இருக்கும். சரிங்க அங்கிள். எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் மேரேஜ் லைஃப். தேங்க்யூ. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். ராஜே இரு இரு ஒரு நிமிஷம் இரு. குங்குமம் எடுத்துக்கோ. ரொம்ப சந்தோஷம்மா, சந்தோஷம். சரி, அப்ப நீங்க கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா கண்டிப்பா வந்துடுறோம். நிச்சயமா நாங்க வந்துடுறோம். கண்டிப்பா வருங்க. வரோம். போயிட்டு நல்லது. வாங்க. போலாம். என்னங்க காஃபி குடிக்கிறீங்களா? இருக்கிற டென்ஷன்ல நீ வேற காஃபியை குடிக்கிறியா கருப்பட்டியை திங்கறியான்னு? ஏங்க என்னாச்சு? என்ன ஆகல? வெறுப்பேத்துறதையே வேலையை வச்சுட்டாலேறாங்க சில பேர். என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அந்த மகாராணி ராஜேஸ்வரி வீட்டுக்கு வர்றாங்களா? அதுவும் அவங்க பையன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காகவா? எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல என்ன ஊத்த வர்றாங்க? விடுங்க, இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? நம்ம பொண்ணுக்கு அவங்க பையனை கேட்டப்பவே கட்டி வச்சிருந்தா அவங்க தலையில உள்ள கிரீட இறங்கிருமோ? நம்ம பொண்ணை கட்டி இருந்தா நாமளாவது நிம்மதியா இருந்திருப்போம். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அத பத்தி எங்க பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பையன் கார்த்திக் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு காட்டுறேன்னு இறங்கி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணா கடைசியில நம்ம பொண்ணு சொதப்பிட்டா. வேணும்னே வெறுப்பேத்துற மாதிரி வீடு தேடி பத்திரிக்கை வைக்க வந்துகிட்டு இருக்காங்க. இத பாருங்க, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சாதாரணமா மரியாதை கூட வரலாம்ல. அந்த மரியாதை நம்ம மேல அவங்களுக்கு இருந்திருந்தா நம்ம பொண்ணை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. வந்துட்டாங்க. ஓகே, வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். என்ன சாப்பிடுறீங்க? எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். இப்பதான் வீட்ல சாப்பிட்டு வரோம். என்னங்க, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அவசியம் நீங்க குடும்பத்தோட வந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணணும். அவசியம் வரோங்க. கல்யாணத்துக்கும் வந்துடணும், ரிசப்ஷனுக்கும் அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறாங்க. நீங்க உட்காருங்க. எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி நின்னு போன நேரத்துல நான் வந்து பத்திரிக்கை நீட்ட கொஞ்சம் நெருடலா தான் இருந்துச்சு. ஆனா மனசு கேட்கல. ஏதோ தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் மனஸ்தாபம் அது இதுன்னு எதுவும் ஆகாம முன்னாடியே நடந்ததுன்னு நினைச்சுக்கணும்.
நிச்சயமா இதை விட ஒரு நல்ல சம்பந்தமா உங்க பொண்ணுக்கு அமையும். அதனால்தான் இது தட்டி போயிருக்கு. நாங்களும் அதை நினைச்சுதான் மனசை தேத்திட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் நேரம்னு ஒண்ணு இருக்க, கடவுளோட அனுக்கிரகம்னு ஒண்ணு இருக்க. அது படிதாங்க எல்லாமே நடக்குது. நம்ம கையில என்ன இருக்கு? ஏதோ அங்க இங்கன்னு தவியா தவிச்சிட்டு இருந்ததுக்கு ஒரு வழியா நல்ல பொண்ணா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா அமைஞ்சிருக்க. மிடில் கிளாஸ் தான், ஆனா குணமான பொண்ணு. எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. காசு பணம்லாம் 2ஆம் பட்சம்தான். நல்ல குணமும் மனசும் இருந்தா போதுமே. அதான் சட்டுன்னு முடிச்சிடலான்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போ நாங்க கிளம்புறோம். இருங்க, இருந்து சாப்பிட்டு போலாமே. முக்கியமானவங்க வீட்டுக்கு நேர்ல போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். நேரமே இல்லைங்க, இன்னொரு நாள் வரேன். சரிங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். அவசியம் 2 பேர் வந்துருங்க. நீங்க வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சிருக்கீங்க, கண்டிப்பா நாங்க வர்றோம். ஓகே. அப்ப வரோம். அப்ப வரேங்க. வாங்க. வாமா. வரோங்க. அப்ப வரேன். வாங்க. என்னங்க? கார்த்திக், வானதி. வானதி யார்? அந்த வானதி அவன் அவ்வளவு பெரிய ஆளா? ஏதோ பஞ்ச பரதேசியை கூட்டிட்டு வந்து 500 கோடி ரூபாய் சொத்துக்கு ஆளாக பாக்குறாங்க. சுத்தமா மூளை கட்டு போச்சு அந்த அம்மாவுக்கு. நம்ம கிட்ட 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அந்த அம்மா வீட்டுக்கு மருமகளா என் பொண்ணு போயிருந்தானா 1000 கோடியா மாறி இருக்கும். இதோ தெருவுல போறதை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. இதுல நமக்கு அட்வைஸ் வேற. பிராப்தம் வேணும், கடவுளோட ஆசீர்வாதம் வேணும். அதெல்லாம் இல்லாமலே நாம இங்க உட்கார்ந்துருக்கோம். இலக்காரத்துக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னங்க நீங்க? அவங்க சாதாரணமா தானே சொல்லிட்டு போனாங்க. உனக்கு தெரியாது. அந்த அம்மா எப்போ எப்படி பேசும், எங்க குத்தி காட்டும்னு எனக்கு தான் தெரியும். இல்ல கேக்குறேன், எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு போகணும்? பாத்தியா, என் பையனுக்கு ஏன் விருப்பப்படி கல்யாணம் பண்றேன், உன் பொண்ணை நம்பி நீ அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னு சொல்லாம சொல்லிட்டு போகுது. என்னவோ போங்க, எல்லாம் நம்ம நேரம்தான். தங்கமான பையன் கார்த்திக். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருக்க வேண்டிய சம்பந்தம். என்ன காரணமோ என்ன நேரமோ எல்லாத்துக்கும் இந்த அம்மா தான் காரணம். ஏன் அவங்க பையன் கிட்ட சொல்லக்கூடாதா? பெத்த பிள்ளைய பேச்ச கேட்காத அளவுக்கு வளர்த்திருக்காங்க. எல்லாம் திமிரு. நாம போய் கேட்டதுனால கொடுக்க கூடாதுன்னு ஒரு கெத்து காட்டணும் இல்ல? அதான் எப்படி அவன் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்தான்னு நானும் பார்த்தறேன். என் வயிற்றுச்சல் சும்மா விடாது. என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்போ அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? இங்க ஒருத்தன் வயிறறிஞ்சு நிக்கிற, வீட்டுக்கே வந்து உபதேசம் பண்றாங்க. விருந்துக்கு வான்னு கூப்பிட்டு வேற போறாங்க. என்னங்க? என்னங்க, நாம இன்வைட் பண்ண எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னும் சம்மந்தி வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களா இல்லையானே தெரியலையே. அவங்க எப்பவோ கிளம்பிட்டாங்க ராஜி. இப்ப வந்துருவாங்க. இவ்ளோ நேரம் ஆச்சு. வர்ற வழியில டிராபிக்கா இருக்குமா, இப்ப வந்துருவாங்க. பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம். 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 வாங்க வாங்க. வணக்கம். ரவிச்சந்திரன் சார் வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம் சார். மேடம் எங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லை. நிச்சயம் கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. என்னம்மா அது, ஏதோ சின்ன பார்ட்டின்னு எங்களை இன்வைட் பண்ணிட்டு இவ்வளவு கிராண்டா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்க? எல்லா பசங்களோட ஏற்பாடு தான் சார். நீங்க வாங்க சார். நீங்க வாங்க சார்.
அண்ணா அண்ணா என்னண்ணா எல்லாரும் பார்ட்டி மூட்ல ஜாலியா இருக்கிறப்போ நீ மட்டும் ஏன் இப்படி தனியா வந்து நின்னுட்டு இருக்க? இது உனக்காக அரேஞ்ச் பண்ண பார்ட்டின்னு வந்து என்ஜாய் பண்ண வா. இல்ல நான் வரேன் ஸ்வேதா, நீ போ. நீ ஏன் இப்படி மூஞ்சிய தொங்க போட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்ட்டி ஆரம்பிச்சு இவ்ளோ நேரம் ஆகியும் அண்ணி இன்னும் வரலன்னு யோசிக்கிற அதானே? அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கிளம்புனதா அப்பா அப்பவே சொன்னாரு. அவங்க எப்படி வந்துருவாங்கன்னு நீ அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, வா. இல்ல அது ஸ்வேதா உன்னை கீழே தேடிட்டு இருந்தா நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க, வா போலாம். இரு அண்ணே வந்துருண்ணே. வாங்கடி. வணக்கம் வணக்கம், வாங்க உள்ள போங்க. வணக்கம் வணக்கம், நீங்களா சீக்கிரம் வரீங்கன்னு பார்த்தேன். போங்க. ராஜே கேட்க வேண்டாம் சார், வாங்க வாங்க. ஹலோ வாசந்த். வாவ், என்ன கிராண்டா பண்ணிருக்கீங்க. இது ஹோட்டலோட பெஸ்ட் தானே? அப்படி ஒன்றும் கிராண்ட் இல்ல சார், பசங்க ஆசைப்பட்டாங்களேன்னு பண்ணணும். உள்ள வாங்க சார். வணக்கம். வாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன் சம்பந்தி, பார்ட்டி எல்லாம் பலமா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, ஆரம்பிச்சாச்சா? நீங்க வராம எப்படிங்க ஆரம்பிக்க முடியும்? உங்களை தவிர நாங்க இன்வைட் பண்ண எல்லாருமே வந்துட்டாங்க. ஆமாண்ணே, ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? வர்ற வழியில ரோடெல்லாம் ஒரே டிராபிக்மா. ரோடு இருந்த நிலைமைக்கு நாங்க இவ்வளவு சீக்கிரம் வந்ததே பெரிய விஷயம் தான். என்ன வானதி இது? எப்பவும் போல சாதாரணமா இப்படி பாவாடை தாவணி போட்டுட்டு வந்திருக்க? வேற எப்படிமா வரணும்? பார்ட்டிக்கு வரவ கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா தானே நல்லா இருக்கும். ஏன் சம்பந்தி, நீங்களாச்சும் அவளுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து கட்டி கூட்டிட்டு வந்துக்கலாம்ல? அது நான் ராஜேஸ்வரி, இதுக்கு மேல போய் அவ ட்ரெஸ் மாத்திட்டாம வர முடியும்? சரி சரி, பார்ட்டி டைம் ஆச்சு, எல்லாரும் வாங்க போலாம். வாங்க. என்னப்பா வரியா வரலையா? பார்ட்டி ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? எங்க இருக்க நீ? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடியா? என்னம்மா இவ்ளோ லேட்டு? சாரி யார், வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க போனதும் கிளம்பி வந்துடலான்னு நினைச்சேன், அதான் இவ்ளோ நேரம் ஆயிருச்சு. சாரி. என்னடி என்ன எல்லாரும் வந்தக்கப்புறம் இவ்ளோ லேட்டா வர? எக்ஸ்கியூஸ் மீ. ஒண்ணு. சியர்ஸ். Thank you. ஆர்த்தி, யாரடி இவ? எனக்கு என்னமா தெரியும்? இப்படி ஒரு கேரக்டரையே இன்னைக்கு தான் பாக்குறேன். இவ்ளோ பேருக்கு முன்னாடி இந்த பொண்ணு துட்டு துட்டு பேசிக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க. ஸ்வேதா, ஒரு நிமிஷம். ஆமா, உங்க அண்ணன் கிட்ட பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கே, யாருமா அந்த பொண்ணு? அட, நம்ம சின்ன அண்ணி. ஐயோ, அம்மா வேற மானசா அண்ணிய பத்தி யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. இப்ப இவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னம்மா இப்படி யோசிக்கிற? உனக்கு தெரியாதா யார் அந்த பொண்ணு? அவங்க ஜீவானாவோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா எப்படி? ஸ்கூல் மேட்டா இல்ல காலேஜ் மேட்டா? ஏதோ ஒண்ணு. எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்டு தானங்க. சரி இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். ஏன் ஆர்த்தி, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா எல்லாரும் முன்னாடியும் தொட்டு தொட்டு பேசுவாங்க? என்னடி இவங்க கலாச்சாரமும் இவங்களும். ச்சே. வணக்கம் சார். உட்காருங்க. சார், இவதான் என் மருமக வானத்தை.
ஓ கல்யாண பொண்ணா? உட்காருமா. இல்ல சார், பரவாயில்ல இருக்கட்டும். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? திடீர்னு உங்க அத்தை என்ன இன்ட்ரோ கொடுக்கறதுனால நான் யாரு என்னன்னு தெரியாம தானே யோசிக்கிறேன். எங்களுக்குள்ள ரத்த சொந்தம் எதுவுமே இல்லைன்னா கூட ராஜேஸ்வரி எனக்கு பொண்ணு மாதிரி. மாதிரி என்ன மாதிரி? அவ எனக்கு பொண்ணே தான். வானதி, சார் எனக்கு எவ்வளவு முக்கியமானவர்னு தெரியுமா? இவரை நான் சந்திக்காம இருந்திருந்தா இந்நேரம் என் வாழ்க்கை எப்படியோ திசை மாறி போயிருக்கோம். என்னை மேற்கொண்டு படிக்க வச்சதுல இருந்து நான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சு என்னை கைட் பண்ணது வரைக்கும் எல்லாமே இவர்தான். இவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சொசைட்டில நான் இவ்ளோ பெரிய ஆளா வந்திருக்கவே முடியாது. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த எனக்கு சார் தான் காட் ஃபாதர். உன் அத்தை என்னை பத்தி ரொம்ப அதிகமாவே சொல்றாம்மா. உன் அத்தைக்கு நான் சப்போர்ட் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளோட உழைப்பும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வந்துடணுங்கிற அவளோட வெறியும் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ராஜேஸ்வரிய உயர்த்தி வச்சிருக்கு. சரிதான் சார். இருந்தாலும் அதுக்கான பாதையை அமைச்சு கொடுத்தது என்னவோ நீங்க தானே சார். என்ன கேட்டா ஒருத்தவங்களுக்கு இருக்கிற திறமைய விட அதை நிரூபிக்கிறதுக்கு அடுத்தவங்க கொடுக்கிற வாய்ப்பு ரொம்ப வசந்தது. அப்படி பாக்குறப்போ எங்க அத்தைக்கு நீங்க ரொம்ப வசந்தவங்க தான். நமக்கு கிடைச்ச இந்த ஒரு பிறவிய எப்படி வேணாலும் வாழலான்னு இருக்கு, இப்படிதான் வாழணும்னு இருக்கு. அப்படி வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட இருந்த எங்க அத்தைக்கு நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. இன்னைக்கு அத்தை நடத்துற கம்பெனினால 1000 குடும்பம் நல்லா வாழுதுன்னா அதுக்கான புண்ணியம் உங்களையும் வந்து சேரும். நல்லா பேசுறம்மா. ராஜேஸ்வரி, நான் சின்ன வயசுல உங்ககிட்ட பார்த்த நிதானத்தையும் பக்குவத்தையும் அப்படியே உன் மருமக கிட்டையும் நான் பாக்குறேம்மா. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுத்திருந்தாலும் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு மருமகளை தான் நீ செலக்ட் பண்ணிருக்க. இப்படி ஒரு பொண்ணு உனக்கு மருமகளா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க மனசார என் மருமகளை பத்தி இதெல்லாம் சொல்லி நான் கேக்குறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். திரும்ப ரிட்டர்ன் போகணும். நான் உனக்கு கால் பண்றேன். சரி, ஓகே, கால் பண்ணுங்க. வானதி, சார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்கம்மா. நல்லா இருமா. நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா. நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். பாத்தியாமா, அவங்களுக்கு ஏத்த மருமகளா பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்களாமா. இப்படி சுத்தி இருக்கிறவங்களாம் ஏத்தி விட போய் தான் இந்த அம்மா வானத்தைய தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. அட விட்ரி, இவரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணா இவ ரொம்ப நல்லா வாழ்ந்துட போறாள. உன் சந்தோஷத்தை பறிச்சுக்கிட்டு அவ என்னைக்குமே நல்லா வாழ்ந்துட போறதில்ல. இதுங்க இப்படியே பில்டப் பண்ணிட்டு தெரியட்டும். வா, ஆசீர்வாதம் பண்றாங்களா? ஆசீர்வாதம். அவங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. நாம வந்த வேலையை பார்ப்போம். எக்காரணம் கொண்டும் வானதி இந்த வீட்டு மருமலாக விட்டுறக்கூடாதுமா. அதுக்கு தானடா நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த ராஜேஸ்வரியோட குடும்பத்தோட சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குதுன்னு பாப்போம். வா, போய் உங்க மாமா எங்க இருக்கான்னு பாப்போம். வா. வணக்கம் மாப்ள. வணக்கம். என்னடா வந்தவங்களை கவனிக்காம இப்படி தனியா நின்றுட்டு இருக்க? வானதியை பார்த்து பேசுனியா? பேசுறப்பா. ஏண்டா, இவ்வளவு பெரிய பார்ட்டியே உங்களுக்காக தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்னும் நீங்க பார்த்து பேசலாம் எப்படிப்பா?